இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பல கருப்பையா அவர்கள் சொன்ன விஷயம் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க சொன்ன விஷயம் கவனம் பெறுகிறது. ஆமாம், விஜய் அவர்கள் இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இன்றைக்கி பல கருப்பையா ப்ரெஸ் மீட் ப்ரெஸ்ஸை சந்தித்தாங்க. இதில் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. தளபதி விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்பும் தளபதி விஜயை பற்றி அவங்க ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏஜென்ட்களை நம்பாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க ஏஜென்ட்கள் எல்லாமே பணத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க. எம்ஜிஆர் கூட இருந்தவங்க, கருணாநிதி கூட இருந்தவங்களாம் ஏஜென்ட் கிடையாது. அவங்க எம்ஜிஆரும் கருணாநிதியும் சிஎம் ஆகணும், உண்மையாலுமே சிஎம் ஆகணும் அப்படி சொல்லி உழைச்சவங்க. ஆனால் இப்போ உங்கள் கூட இருக்க யாருமே உண்மையாக உழைப்பவர்கள் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பணத்துக்காக உழைப்பவர்கள். ஸோ அவங்க தான் அன்புமணி ராமதாஸ் சிஎம் ஆக்குற முதல் கையெழுத்து, முதலமைச்சரான முதல் கையெழுத்து அப்படிங்கிற கேம்பெயின்லாம் நடத்துனாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்லும் பேச்சை கேட்காதீங்க. முக்கியமாக மூன்றாவது அணி, ஸோ மூன்றாவது அணி அமைக்கணும் அப்படிங்கிற பிளான்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி மூன்றாவது அணி என்றைக்குமே வெற்றி பெறாது. ஸோ விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியாக ஆயிட்ட அப்புறம் அதிமுக கூட கருத்து வேறுபாடு காரணமாக மூன்றாவது அணியை அமைச்சாங்க. ஸோ பாமக, அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை கட்சி, வைகோ, அதுக்கப்புறமா சிபிஎம், இந்த மாதிரி பல கட்சிகளை சேர்த்து ஒரு மூன்றாவது அணியை அமைச்சாங்க. அந்த மூன்றாவது அணி அமைக்கும் போது பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக இருந்தது. ஓகே, அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி இந்த மூன்றாவது அணி வாங்க போகிறது அப்படி சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் வெறும் 12% வாக்குகள் மட்டும்தான் அந்த மூன்றாவது அணி வாங்கியது. ஸோ பார்க்க இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்தா பலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அது நிதர்சனமான உண்மை கிடையாது. ஸோ விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படி சொல்லி வந்தார். ஆனால் ஒரே தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிட்டு இப்போ திமுகவுக்கு அடிமையாக போயிட்டாரு. அந்த மாதிரி தவறை மட்டும் விஜய் அவர்கள் செய்யவே கூடாது. ஸோ விஜய் அவர்களுக்கு வயசு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ பொறுமையாக வரலாம். முதல் அடி கொஞ்சம் தோல்வி பெற்றாலும் அடுத்தடுத்த அடியில் வெற்றியை போடலாம். இரண்டாவது அடியில் கூட வெற்றியை காணலாம். ஸோ அதனால் ஏஜென்ட்கள் சொல்லும் பேச்சை நம்பாதீங்க. அதுக்கப்புறமா எப்பயுமே மூன்றாவது அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று அதிமுக, திமுக, ஸ்டாலின்லாம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற சூழ்நிலை தான், கல சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால் திமுக வீழ்த்துனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இருக்கணும், அதிமுக வீழ்த்துனா திமுக தலைமையில் தான் இருக்கணும். இந்த கல சூழல் மாறும்போது விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் விஜய் அவர்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி அரசியல் மூவ் இருக்க வேண்டும் அப்படி சொல்லி கருப்பசாமி பல கருப்பையா அவர்கள் தன்னோட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க ரிப்பீட்டடாக இப்போ மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஏஜென்ட்களை பேச்சை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க பணத்துக்காக மட்டுமே வேலை செய்வாங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிடலாம், 80 சீட்டு உங்களுக்கு கிடைச்சிடும், ஸோ 90-100 சீட்டு கிடைச்சிடும், நீங்கள் தான் சிஎம் அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேச்சை நம்பிடாதீங்க. அவங்க பேச்சை நம்பறதுனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி போனாங்கன்னு தெரியும், விஜயகாந்த் அவர்கள் எப்படி போனாங்க, கமல்ஹாசன் அவர்கள் எப்படி போனாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் ஏஜென்ட்கள் பேச்சும் நம்பாமல் அரசியல் அனுபவம் உள்ளவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லும் பேச்சை கேளுங்க அப்படி சொல்லி பல கருப்பையா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பல கருப்பையா அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரும் பெரிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் தான், அரசியல் தலைவர் தான். ஸோ அவர் சொன்னதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள்.